Hi students, நம்ம இப்போ லெக்சர் 1 அண்ட் லெக்சர் 2ல வந்து எலக்ட்ரிக் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், அப்புறம் வந்து ஃபோர்ஸ் ஆன் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ், நெக்ஸ்ட் வந்து ஈக்குலிபிரியம் பற்றி பார்த்தோம். இப்போ அந்த கான்செப்ட்ஸ்க்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கூட இந்த இந்த லெக்சரில் நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த லெக்சர்ல அடுத்த லெக்சர் 2 லெக்சரில் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா, Q1, Q2 ரெண்டு சார்ஜஸ் இருக்கு. அது வந்து ஆர்ன்ற டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கோம். அப்படி செப்பரேட் பண்ணப்ப Fன்ற ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகுது. ஓகேவா? So if separation becomes half, then force becomes the separation இந்த distance r. ஓகேவா? இந்த distance r வந்து half ஆயிடுச்சு, அதாவது r வந்து r/2 ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ வந்து புதுசாக வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து f டேஷ்னு வச்சுக்கோங்க. ஸோ இனிஷியல் கான்ஃபிகரேஷன் வந்து Q1, Q2 இடையில உள்ள டிஸ்டன்ஸ் r ஆச்சு. ஃபைனல் கான்ஃபிகரேஷன்னா Q1, Q2 இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து r/2 ஆயிடுச்சு. இந்த டிஸ்டன்ஸ் ஹாஃபா ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த நியூ ஃபோர்ஸ் தான் வந்து என்னன்னா எஃப் டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் எஃப் ஈக்குவல்ஸ் டு கே Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர். கரெக்டா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியல் கான்ஃபிகரேஷனுக்கும் ஃபைனல் கான்ஃபிகரேஷனுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. இந்த எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ எஃப் ப்ரொபோர்ஷனல் டு 1/r ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்? அப்போ எஃப் பை எஃப் டேஷ் ஈக்குவல்ஸ் டு எஃப்ன்ற ஃபோர்ஸுக்கு என்ன டிஸ்டன்ஸ் r, ஸோ r ஸ்கொயர், எஃப் டேஷ்க்கு r/2 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு r ஸ்கொயர் பை 4. இந்த ஒரு r ஸ்கொயர் இருக்குல்ல, போட்டுக்கணும். r ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். ஸோ 1/4. இதில் வந்து நம்ம எஃப் டேஷ் எடுத்தோம்னா எஃப் டேஷ் ஈக்குவல்ஸ் டு 4f. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம டிஸ்டன்ஸை ஹாஃப் ஆகணும் அப்படின்னா ஃபோர்ஸ் பிகம்ஸ் 4 டைம்ஸ் ஆஃப் த இனிஷியல் ஃபோர்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் குறைய நம்ம ஃபோர்ஸ் அதிகமாகல, அதுதான் இந்த இடத்துல தெரியும். ஓகே, ஸோ எஃப் டேஷ் ஈக்குவல்ஸ் 4f தான் வந்து இதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போடுறப்ப நமக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஈச் பார்ட்டிகல். அதாவது Q, 2Q, 3Qன்னு 3 சார்ஜஸ் இருக்கு. இது ரெண்டும் ஏன்ற டிஸ்டன்ஸ்ல, இது 3 ஏன்ற டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஈச் பார்ட்டிகல். ஒவ்வொரு பார்ட்டிகளையும், அதாவது இந்த பார்ட்டிகல் 1, இந்த பார்ட்டிகல் 2, இந்த பார்ட்டிகல் 3, ஒவ்வொரு பார்ட்டிகளையும் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் எடுத்துவோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் Q. கரெக்டா? இந்த Qவும் 2Qவும் என்ன பண்ணுவோம்? ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ ரிப்பல் பண்ணும். ஸோ இந்த டைரக்ஷன் இருக்கும். இது என்னன்னா F12, force acting on 1 by body 2, force acting on charge 1 by charge 2. ஓகே, இது ரெண்டு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான். நான் இந்த டைரக்ஷன்ல போறேன். அட்ராக்ட் வந்து நான் இங்கிட்டு போட்டுருக்கேன். கரெக்டா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், தேர்ட் பார்ட்டிகல் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. செகண்ட் பார்ட்டிகலுக்கு ஃபோர்ஸ் நம்ம எழுதிட்டோம் ஏற்கனவே. ஸோ ஃபர்ஸ்டே தேர்டே கன்சிடர் பண்றப்ப இது ரெண்டும் என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அகைன் இது வந்து ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா இது வந்து இது இப்படி ரிப்பல் பண்ணும், இந்த தேர்ட் சார்ஜ் இப்படி இதை ரிப்பல் பண்ணும். கரெக்டா? ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து என்னன்னா F13. ஓகேவா? ஸோ இதோட அப்போ வந்து F net என்னது? இது ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கா? ஸோ F12 பிளஸ் F13 என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா, இது ரெண்டுமே மைனஸ் எக்ஸ் ஆக்சஸ் பாயிண்ட் பண்ணுதா? ஸோ மைனஸ் ஐ கேப். கரெக்டா? ஸோ F12, 13 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சோம். F12 பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், இது செகண்ட் பார்ட்டிகல். ஸோ நம்ம கூலம்ஸ் லா படி K, Q, the second charge வந்து 2Q divided by இது ரெண்டு கடையோட டிஸ்டன்ஸ் வந்து A. கரெக்டா? ஸோ A ஸ்கொயர் மைனஸ் ஐ கேப். அப்போ 2KQ ஸ்கொயர் டிவைட் பை A ஸ்கொயர் மைனஸ் ஐ கேப் பிளஸ் F13 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் தேர்ட் பார்ட்டிகல் பார்ப்போம். ஸோ இதில் மேக்னிடியூட் Q, 3Q, இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2A. இங்கே A பிளஸ் A 2A. ஸோ அது மாதிரி எழுதணும்னா KQ 3Q divided by 2A whole square. கரெக்டா? இதுவும் மைனஸ் ஐ கேப்ல தான் இருக்கு. அப்போ எப்படி வரும்? 3KQ square divided by
4a ஸ்கொயர் மைனஸ் ஐ கேப். இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணா என்ன ஆகும்? மைனஸ் 2 plus 3 by 4 k q ஸ்கொயர் பை a ஸ்கொயர் ஐ கேப். ஏன்னா நான் அதை மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஸோ மைனஸ் 11 by 4 k q ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் ஐ கேப். இதுதான் வந்து எஃப் நெட். ஸோ இது வந்து வெக்டர். கரெக்டா? இப்போ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி பண்ணியிருக்கோம் புரியுதா? ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளுக்கு எழுதிட்டோம், இதுக்கு எழுதிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டிகளுக்கு எழுதும். செகண்ட் பார்ட்டிகள் 2q. கரெக்டா? ஓகே. இப்போ இந்த 2q பார்ப்போம். அந்த இந்த டயக்ராம் நான் திரும்பி வந்துக்கிறேன். q a டிஸ்டன்ஸ்ல ஒரு 2q இருக்கு, திரும்பி ஒரு a டிஸ்டன்ஸ்ல 3q இருக்கு. இப்போ நான் 2q பார்ட்டிகள் வந்து தனியாக இருக்கு. qவும் 2q என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணுமா? ஸோ இதோட ரிப்பல்ஸ் வந்து இருக்கும். இது என்னன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பாடி 2 பை பாடி 1. நெக்ஸ்ட் 2q 3q என்ன பண்ணும்? அதுவும் ரிப்பல் தான் பண்ணும். ஸோ இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். அப்போ இதுதான் என்னன்னா இந்த ஃபோர்ஸ், இந்த வெக்டரை நான் எழுதுறேன். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பாடி 2 பை பாடி 3. கரெக்டா? ஸோ எஃப் நெட் இங்க வந்து எஃப் நெட் கண்டுபிடிச்சதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, போன கொஸ்டின் பொறுத்தவரையில ரெண்டுமே சேம் டைரக்ஷன் இருந்துச்சு. ஸோ மைனஸ் ஐ கேப் நம்ம சொல்லிட்டோம். ஆனா இந்த இடத்துல நம்ம டைரக்ஷன் சொல்ல முடியாது. அப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, எதோட மேக்னிடியூட் அதிகமா இருக்கோ அந்த டைரக்ஷன்ல நம்ம ஃபோர்ஸ். கரெக்டா? ஓகே. அப்ப நம்ம இண்டிவிஜுவலாக கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம F21 கண்டுபிடிப்போம். F21 என்னன்னா, இது செகண்ட் பார்ட்டிகல், இது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல். ஸோ k 2q q பை டிஸ்டன்ஸ் a ஸ்கொயர். அப்ப 2k q ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர். கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து F23 கண்டுபிடிப்போம். F23 இந்த பார்ட்டிகல் அண்ட் அதாவது 2q and 3q சார்ஜஸ் பத்தி பார்ப்போம். ஸோ k 2q 3q divided by a ஸ்கொயர். அப்ப 6k q ஸ்கொயர் divided by a ஸ்கொயர். ரைட்டா? இப்ப F21 என்னன்னா 2k q ஸ்கொயர் divided by a ஸ்கொயர். F23 என்னன்னா 6k q ஸ்கொயர் divided by a ஸ்கொயர். ஸோ இதோட மேக்னிடியூட் முன்னாடி 6 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ F23 தான் வந்து பெருசு. அதனால எஃப் நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா F23 ஓட டைரக்ஷன்ல தான் இருக்க போகுது. கரெக்டா? ஸோ எஃப் நெட் வந்து என்னது? F23 மைனஸ் F21. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 6k q ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் மைனஸ் 2k q ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர். சப்ராக்ட் பண்ணா 4k q ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர். இதுதான் வந்து எஃப் நெட். ஓகே. இதோட டைரக்ஷன் என்ன? இது ஒரு வெக்டர் குவான்டிட்டில ஃபோர்ஸ். அப்ப இது டைரக்ஷன் எங்கிட்டு பாயிண்ட் பண்ணுது? மைனஸ் ஐ கேப்ல பாயிண்ட் பண்ணுது. ஸோ மைனஸ் ஐ கேப். அவ்வளவுதான். இதுதான் வந்து 2q சார்ஜ்ல ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே. ஓகே. இப்போ நம்ம 3q சார்ஜ் பத்தி பார்ப்போம். இந்த 3q சார்ஜை பொறுத்தவரை இந்த 3q சார்ஜ் மேல என்னது? ரெண்டுமே வந்து ஆக்ட் ஆகும்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த தேர்ட் சார்ஜில் உள்ள ஃபோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 3Q நான் தனியாக எழுதிக்கிறேன். Qவும் 3Q என்ன பண்ணுவோம், இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள், இது செகண்ட் பார்ட்டிகிள், இது தேர்ட் பார்ட்டிகிள். Qவும் 3Q என்ன பண்ணுன்னா ரிப்பல் பண்ணும். ஸோ Qவோட டைரக்ஷன் இங்கிட்டு இருக்கும், 3Qல ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் பாடி 3 பை பாடி 1. 2Qவும் 3Q என்ன பண்ணும், அதுவும் ரிப்பல் தான் பண்ணும். ஸோ இது இங்கிட்டு இருக்கும், இது ரிப்பல் பண்ணுறதால இங்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம இந்த வெக்டர் வந்து இங்கே நோட் பண்ண போகிறோம். இது ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் பாடி 3 பை பாடி 2. ஸோ எஃப் நெட்டும் என்னன்னா இந்த டைரக்ஷன் தான் இருக்கும். கரெக்டா? சரி, அப்போ எஃப் நெட் ஈக்குவல்ஸ் டு F31 plus F32 I cap. கரெக்டா? ஸோ F31 ஃபர்ஸ்ட் சார்ஜ் தேர்ட் சார்ஜ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சார்ஜ் Q 3Q, இது ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் A plus A 2A, இந்த மொத்த டிஸ்டன்ஸ். அப்போ K Q 3Q divided by 2A whole square plus தேர்ட் பார்ட்டிகிள் அண்ட் செகண்ட் பார்ட்டிகிள் பார்த்தோம்னா 3Q 2Q, அது ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் A. ஸோ K 2Q 3Q divided by A square, இதுக்குள்ள டைரக்ஷன் என்ன I cap. அப்போ 3KQ square divided by 4A square plus 6KQ square by A square. இது ரெண்டே ஆட் பண்ணுவோம். ஸோ 3/4 plus 6KQ square divided by A square I cap. ஆட் பண்ணோம்னா 6 4 24, 27, 27/4 KQ square divided by A square I cap. ஓகே, இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டிகுலர் நெட் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. இந்த கொஸ்டின் என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான், ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா 2Qக்கு பதிலாக இங்கே -2Q கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எங்கே வந்து இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், எங்கே வந்து இது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நம்ம செக் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ சேம் நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கும் எடுத்துக்குவோம், இது செகண்ட் பார்ட்டிக்கும் எடுத்துக்குவோம், இதை நம்ம தேர்ட் பார்ட்டிக்கும் எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்டர் சார்ஜ் Q, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு Q2 -2Q, இது ரெண்டு என்ன பண்ணும்னா இப்போ அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சார்ஜஸ்னால இது அட்ராக்ட் பண்ணும். இதான் ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் பாடி 1 பை பாடி 2. Qவும் 3Q என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஏன்னா அது ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ். ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் பாடி 1 பை பாடி 3. இப்போ இதில் எஃப் நெட் நம்ம சொல்ல முடியாது, ஸோ தனித்தனியாக கண்டுப்போம். F12 ஈக்குவல்ஸ் 1க்கும் 2க்கும் இடையில இதில் வந்து நீங்கள் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த இதை வச்சு நம்ம குழப்பவே தேவையில்லை. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு தேவையில்லை, நம்ம மேக்னிட்யூட் மட்டும் எழுதுவோம். எழுதிட்டு லாஸ்ட்டாக எங்கிட்ட வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அதுதான் அதோட நெட் ஃபோர்ஸ், இந்த மாதிரி நம்ம டைரக்ஷனை டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, Q இது -2Q தானே, 2Qனே எழுதிக்கணும் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் 2KQ ஸ்கொயர் டிவைட் பை A ஸ்கொயர். நெக்ஸ்ட் F13 பொறுத்தவரையில் Q இது 3Q கரெக்டாக. ஸோ K Q 3Q divided by A plus A 2A distance. So 2A whole square 3K Q square divided by 4A square. ஓகே, இப்போ இது ரெண்டோட மேக்னிட்யூட்ஸை கம்பேர் பண்ணுவோம். இங்கே வந்து 2 இருக்கு, இங்கே 3/4 இருக்கு. 3/4ஓட 2 தான் பெருசு கரெக்டா. ஸோ F12ஓட டைரக்ஷன் தான் இந்த F net ஃபோர்ஸ் வரும். ஏன்னா F12 greater than F13. ஸோ F net equals to F12, அதாவது லார்ஜர் மைனஸ் ஸ்மாலர் தானே போடுவோம். F12 minus F13 plus I cap. 2 minus 3/4 KQ square by A square I cap. அதோடைய மேக்னிட்யூட் என்ன, 8, 8 minus 3 5. ஸோ 5/4 KQ square by A square I cap. இதுதான் வந்து இது நெட் ஃபோர்ஸ். ஸோ இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, வெக்டர் போடும். ஓகே, இப்போ செகண்ட் பார்ட்டிகிள் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம். அதாவது இந்த -2Q சார்ஜில்
நான் அந்த கொஸ்டின் திரும்பி இங்கே எழுதிக்கிறேன். Q a டிஸ்டன்ஸ் தள்ளி -2q திரும்பி ஒரு a டிஸ்டன்ஸ் தள்ளி 3q சார்ஜ் வந்துருக்கு. ஸோ -2q எடுத்துக்குவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள், இது செகண்ட் பார்ட்டிகிள், இது தேர்ட் பார்ட்டிகிள். கரெக்டா? -2q q என்ன பண்ண போகுதுன்னா அட்ராக்ட் ஆக போகுது. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பாடி 2 பை பாடி 1. -2q 3q அட்ராக்ட் ஆக போகுது. Force acting on body 2 by body 3. So F21 equals to F21. So 2q q distance a q 2q divided by a square equals 2k q square by a square. Next F23. Second particle 2q, third particle 3q. ஓகே, இங்க வந்து நம்ம மேக்னிடியூட்ஸ் மட்டும் எடுத்தா போதும், சைனை வந்து நம்ம பார்க்கவே தேவையில்ல. லாஸ்டா நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல இருந்து பார்த்தாலே கிளியரா தெரியுது. இது வந்து 2, இங்க வந்து 6 இருக்கு. ஸோ F23 ஓட மேக்னிடியூட் தான் வந்து அதிகம். F23 கிரேட்டர் than F21. ஸோ Fnet ஓட டைரக்ஷன் இங்கிட்டு இருக்கும். எங்கிட்ட அதிகமா இருக்கும் அங்கே தான் இருக்கும். ஸோ அதுதான் Fnet. plus I cap. கரெக்டா? ஸோ Fnet vector equals to 4k q square by a square I cap. இவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதாவது இதுல தேர்ட் பார்ட்டிகல் பத்தி பார்ப்போம். 3q சார்ஜ் எடுத்துக்கோம். இந்த 3q சார்ஜை பொறுத்தவரை q 3q இது ரெண்டுமே சேம் சார்ஜா, அதாவது சேம் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் பாடி 3 பை பாடி 1. -2q 3q ஆப்போசிட் சார்ஜஸ். ஸோ இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ணும். F32. ஸோ F31 ஓட மேக்னிடியூட் k 3q q கரெக்டா? ஸோ q 3q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் என்னன்னா 2a இங்கே. ஸோ 2a ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி F32 எடுத்துக்குவோம். k இது -2q இது q. ஸோ q 2q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து இங்கே a தான், a ஸ்கொயர். இப்போ இதோட வேல்யூ என்னது, 3/4 k q ஸ்கொயர் பை a ஸ்கொயர். இதோட வேல்யூ 2k q ஸ்கொயர் பை a ஸ்கொயர். ஓகே, இது ரெண்டுக்கும் மேக்னிடியூட் செக் பண்ணுவோம். இங்கே 2 இங்கே 3/4. ஸோ கண்டிப்பா 2 தான் மேக்னிடியூட் பெருசு. ஸோ Fnetோட டைரக்ஷன் இங்கிட்டு இருக்கும், -I கேப்ல இருக்கும். ஸோ Fnet வெக்டர் ஈக்குவல்ஸ் டு 2 - 3/4 k q ஸ்கொயர் பை a ஸ்கொயர் -I கேப். லார்ஜர் மைனஸ் ஸ்மாலர் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு அதோட டைரக்ஷன் வந்து -I கேப்ன்றதால நம்ம அப்படி டினோட் பண்ணிக்கிறோம். 8 3 5 5/4 k q ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் -I கேப். இதுதான் வந்து Fnet. Fnet ஃபார் தேர்ட் பார்ட்டிகல் 3q சார்ஜ்ல ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னா, ஃபைண்ட் த நெட் சார்ஜ் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஈச் பார்ட்டிகல். ஒவ்வொரு பார்ட்டிகலையும் உள்ள ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா?
ஸோ இது மூணே பார்த்தோம்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கா, கியூ கியூ கியூ, டிஸ்டன்ஸ் வந்து ஏ ஏ ஏ. நம்ம போன சம்ல பண்ண மாதிரி சிம்பிளா ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியாது. ஏன் அப்படி பண்ண முடியாதுன்னா, போன சம் பொறுத்தவரை 3 சார்ஜுமே லீனியரா இருந்துச்சு. இப்போ கியூ 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 அப்படின்னு வச்சுக்கோங்க, 3மே லீனியரா இருக்கா. ஸோ ஃபோர்ஸஸ் வந்து 180 டிகிரியில் இருக்கும். ஸோ சிம்பிளா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு தெரியும், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஒரு ஆங்கிள் என்னன்னா 60 டிகிரி. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணி, இதெல்லாம் ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டார் தானே. ஸோ இங்க வந்து நம்ம வெக்டார் அடிஷன் தான் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சார்ஜ் எடுத்துக்கோம், இந்த கியூ இல்லை இதை பேரை வச்சுக்கோங்க, 1 2 3. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் எடுத்துக்கோம் கியூ. இப்போ இந்த கியூவும் இந்த செகண்ட் பார்ட்டிகல் கியூ என்ன பண்ணா ரிப்பல் பண்ணும், கரெக்டா. ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும், ஃபோர்ஸ் acting on body 1 by body 2, F12. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் தேர்ட் பார்ட்டிகலும் அகைன் ரிப்பல் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துரும் F13. ஏன்னா இது ரெண்டு எப்படி ரிப்பல் பண்ணும், இது எப்படி ரிப்பல் பண்ணும். நான் வந்து இந்த ரீஜன் தான் என்ன பண்ணிருக்கேன்னா தனியாக எடுத்து இங்கே வரைஞ்சிருக்கேன், கரெக்டா. இது ரெண்டுக்கு இடையில ஆங்கிள் எவ்வளோ இருக்கும். ஓகே, இந்த ட்ரையாங்கிள் 60 டிகிரி சொன்னேன்னா, இந்த ட்ரையாங்கிள் 60 டிகிரி சொன்னேன்ல. ஸோ இதை இப்படி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், கரெக்டா. இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், கரெக்டா. ஸோ இது 60னா இந்த ஆங்கிள் 60 தான். ஸோ நம்மளுடைய வெக்டாரும் எவ்வளோனா 60 டிகிரி ஆங்கிளில் பிளேஸ் ஆயிருக்கு ரெண்டு வெக்டார்ஸும். ஓகே, இப்போ நம்மளுடைய வெக்டார் சம் அதோட மேக்னிடியூட் மட்டும் கண்டுபிடிப்போம் இந்த இடத்துல. F13 பிளஸ் F12 வெக்டாருடைய மேக்னிடியூட் என்னன்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab cos theta. இங்க theta என்னன்னா 60 டிகிரி ஸ்கொயர். F13 அப்ப இண்டிவிஜுவல் மேக்னிடியூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், கரெக்டா. F13 equals to k q q சேம் தானே. ஸோ q ஸ்கொயர் டிவைட் பை டிஸ்டன்ஸ் a ஸ்கொயர். F12 k q ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர், கரெக்டா. ஸோ ரெண்டுமே சேமா இருக்கிறதா ரெண்டுமே நம்ம வந்து எஃப்னு வச்சுக்கணும். நம்ம அப்போ தான் கொஸ்டினை சிம்பிளிஃபைடாக பண்ண முடியும். ஸோ எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் 2f இன்ட்டு எஃப் ஸ்கொயர் காஸ் 60 டிகிரி எவ்வளோ 1/2, கரெக்டா. ஸ்கொயர் ரூட் வந்துருக்கு. இந்த 1/2 1/2 கேன்சல் ஆயிடும். ஸோ எஃப் ஸ்கொயர் 3f ஸ்கொயர், கரெக்டா, ஈக்குவல்ஸ் டு √3f. இதோடைய மேக்னிடியூட். ஸோ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வந்து எங்கிட்டு இருக்கும்னா இது டைரக்ஷன் கண்டிப்பாக எங்கிட்டு இருக்கும், எஃப் நெட். நான் டயக்ராமேட்டிக்கலாக வரைகிறேன். இந்த எஃப் நெட் டைரக்ஷன் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும். இதோடைய மேக்னிடியூட் என்னன்னா √3f. ஸோ எஃப் நெட் ஆன் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் ஈக்குவல்ஸ் டு √3f. இந்த கொஸ்டின் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 3 சார்ஜஸ்மே இருக்கா. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் சிமெட்ரிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், செகண்ட் பார்ட்டிகல், தேர்ட் பார்ட்டிகல் எல்லாத்துக்குமே சேம் மேக்னிடியூட் தான் வரப்போகுது. √3f அந்த வேல்யூ தான் வரும். √3f தான் இதில் ஆன்சர் இருக்கும். அதாவது √3 k q ஸ்கொயர் பை a ஸ்கொயர், இதுதான் அதோட ஆன்சர் இருக்கும். இதோட மேக்னிடியூட், இதோட டைரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் இருக்கு, இங்கே செகண்ட் பார்ட்டிகல் இருக்கு, இங்கே தேர்ட் பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோடைய நெட் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும், இதோடைய எஃப் நெட் இப்படி இருக்கும், இதோடைய எஃப் நெட் இப்படி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் என்ன ஸ்கொயர் ஷேப்ல இருக்கா. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் Q ஃபார் விச் நெட் ஃபோர்ஸ் ஆன் Q வில் பி 0. ஓகே, போன கொஸ்டின்ல இருந்து இது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. எப்படின்னா Q Q Q Q இது நாலு வந்து ஏ ஏ ஏ
டிஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. நம்ம நடுவில் என்ன பண்ண போறோம்னா இந்த கியூ அப்படின்ற பார்ட்டிகளை பிளேஸ் பண்ண போறோம். இந்த கேபிட்டல் கியூ பார்ட்டிகளை நம்ம நடுவில் பிளேஸ் பண்ண போறோம். பிளேஸ் பண்ண உடனே என்ன ஆகணும்னா, இப்போ இதை பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கியூ எடுத்துக்கோமே, இந்த கியூல வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எப்படி 3 பார்ட்டிகல்ஸ் இருக்கா, ஸோ 3 பார்ட்டிகல்ஸ்மே இது மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணும். இப்போ இதை பார்ப்போமா, ஸோ இது ஒரு கியூ, இது ஒரு கியூ, இது ஒரு கியூ. இப்போ நம்ம இந்த பார்ட்டிகல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபோக்கஸ் பண்ணோம்னா இந்த கியூவும் இந்த கியூவும் என்ன பண்ணா ரிப்பல் பண்ணும். ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த கியூ ரிப்பல் பண்ணும். ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த கியூ ரிப்பல் பண்ணும். ஸோ இப்படி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். 3 ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து கேபிட்டல் கியூன்ற பார்ட்டிகல் நடுவில் பிளேஸ் பண்ண உடனே இந்த ஸ்மால் கியூ மேல ஃபோர்ஸே இருக்கக்கூடாது. மீனிங் இந்த ஃபோர்ஸை கேன்சல் பண்ற மாதிரி இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும். அப்ப இப்படி இருந்தா தானே பாசிபிள். கரெக்டா? ஸோ இதுல எஃப்நெட் வந்து மொத்தமா இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த கேபிட்டல் கியூ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். தட் ஃபோர்ஸ் should be equal to this எஃப்நெட் பட் in opposite direction. அப்படி இருந்துச்சுனால இந்த ஸ்மால் கியூல எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது. கரெக்டா? ஓகே. அப்ப இந்த கேபிட்டல் கியூ ஒரு பாசிட்டிவ் சார்ஜா இருக்கணுமா இல்ல நெகட்டிவ் சார்ஜா இருக்கணுமா? அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்கணும். ஏன்னா நீங்க இந்த டைரக்ஷன் பார்த்தாலே தெரியும், இந்த கியூவும் இந்த கேபிட்டல் கியூ என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. ஸோ கியூ should be நெகட்டிவ் சம் வேல்யூ இருக்கும் உள்ள. ஓகே, இந்த வேல்யூ தான் என்ன, நெகட்டிவ் ஆஃப் எஃப்நெட். இந்த எஃப்நெட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப ஓகே இந்த கியூன்ற பார்ட்டிகல் நான் நடுவில் பிளேஸ் பண்ணிட்டு இது வந்து 1 2 3 4 பேர் வச்சுக்கிறேன். இந்த 3ல உள்ளது மட்டும் தான் நான் கண்டுபிடிக்க போறேன் ஃபுல்லா. இந்த கியூன்ற பார்ட்டிகல் மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பார்ப்போமா. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் இது மேல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதோட டைரக்ஷன் இப்படி இருக்கும், F31. செகண்டும் தேர்டும் ரிப்பல் பண்ணும். ஸோ F32. ஃபோர்த் பார்ட்டிகல் தேர்ட் பார்ட்டிகல் ரிப்பல் பண்ணும், F34. ஸ்மால் கியூவும் அட்ராக்ட் பண்ணும். நான் சொல்லிட்டேனே இது வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு. ஸோ இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ண போகுது. மைனஸ் கியூன் கூட போட்டுக்கிறோமா. ஓகே, இது ரெண்டும் அட்ராக்ட் பண்ண போகுது. அதை ஃபோர்ஸ் டியூ டு சார்ஜ் கியூன்னு வச்சுக்கோங்க, எஃப் கியூன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது நாலுமே என்ன ஆகணும்னா பேலன்ஸ் ஆகணும். இதை நம்ம என்ன பண்ணோம்னா வெக்டார் மெத்தடில் போடலாம். ஆனால் வெக்டார் மெத்தடில் போட்டால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐ கேப் ஜே கேப் இவ்வளோ தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். சிம்பிளா சொல்றேனே, இந்த F34 F32 ஓட மேக்னிடியூட பார்ப்போம். F34 34. ஸோ கியூ ஏ டிஸ்டன்ஸ்ல இருக்கா, ஸோ கே கியூ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். F32 ஓட மேக்னிடியூட் என்னது, 32. சேம் கியூ அண்ட் ஏ டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆயிருக்கிறதால இதுவும் கே கியூ ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர். இது ரெண்டுமே சேமா எஃப்னு நான் வச்சுக்கிறேன். இதோட வேல்யூ நான் எஃப்னு வச்சுக்கிறேன் சிம்பிளா. ஸோ ரெண்டுமே 90 டிகிரியில் இருக்கு. அது ரெண்டோட வேல்யூமே சேமா இருக்குன்னா அதுல நெட் ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பா 45 டிகிரில தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் எப்படி இப்போ சிம்பிளிஃபை பண்றேன் பாருங்க. கியூ இந்த டைரக்ஷன்ல F31 இருக்கு, இந்த டைரக்ஷன்ல எஃப் ஆஃப் கியூ ஃபோர்ஸ் டியூ டு சார்ஜ் கியூ இருக்கு. இதே டயக்ராம் நான் என்ன இப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ண போறேன். ஓகே, அப்ப இந்த F34 F32 காம்பனன்ட்ஸ் எடுத்துட்டு நான் ஒரு காம்பனன்ட் போட போறேன். அதான் என்னன்னா இதுல நெட் காம்பனன்ட். இதுல நெட் காம்பனன்ட் என்னன்னா √2 டைம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப். சிம்பிளான லா என்னன்னா 90 டிகிரில ரெண்டு வெக்டர் இருக்கு, ரெண்டுமே எஃப்னு வச்சுக்கோமே. இதுல நெட் ஃபோர்ஸ் கண்டிப்பா 45 டிகிரில தான் இருக்கும். அண்ட் இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு √2 டைம்ஸ் ஆஃப் எஃப். சிம்பிள். இந்த √2 டைம்ஸ் ஆஃப் எஃப் எப்படி வந்துச்சு அப்படின்னா அதே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்மளுடைய ஃபோர்ஸ் நம்மளுடைய வெக்டர் அடிஷன் ஃபார்முலா போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. காஸ் 90 இங்கே கரெக்டா. காஸ் 90 வேல்யூ என்ன, 0.
ஸோ இந்த மொத்த டேர்ம் போயிடும். ஈக்குவல்ஸ் டு 2f ஸ்கொயர் ரூட் ஈக்குவல்ஸ் டு ரூட் 2f. இந்த ரூட் 2f தான் வருது. இதை நீங்க சிம்பிளா ஞாபகமே வச்சுக்கலாம். சேம் ரெண்டு மேக்னிட்யூட் சேம் ஆச்சு. ஆன்சர் சிம்பிளா 45 டிகிரி ரூட் 2f அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த F31 இருக்கு பாத்தீங்களா, இதுவும் வந்து 45 டிகிரி தான். ஏன் 45 டிகிரின்னு சொல்றேன்னா, இந்த மைனஸ் q சார்ஜ் வந்து சென்டர்ல பிளேஸ் ஆயிருக்கு கரெக்டா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி தான். ஸோ இதுல அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எப்படிலாம் இருக்கும், சேம் டைரக்ஷன் தானே. ஸோ இதுவும் 45 டிகிரி கரெக்டா. இப்போ பாருங்களேன், இந்த FQ F31 ரூட் 2f மூணுமே ஒரே லைன்ல வந்துருச்சா. ஸோ சிம்பிளா நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா, இந்த ஃபோர்ஸும் ஈக்குவல் கரெக்டா. இங்க வந்து நம்ம நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறோம்ல, இந்த கியூவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ அப்ப கொஸ்டினே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கியூல எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல, இந்த ஸ்மால் கியூல எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா இந்த ஃபோர்ஸும் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சம்மும் வந்து ஈக்குவல் ஆகும். அப்பதான் வந்து ரெண்டு சைடுமே பேலன்ஸ் ஆகி இந்த ஸ்மால் கியூ சார்ஜ் வந்து ஃபோர்ஸே ஆக்ட் ஆகாம இருக்கும். ஸோ நான் வந்து இதை இப்படி வரைஞ்சுக்கிறேன். கியூ பார்ட்டிகல் இருக்கு, இதுல ஃபோர்ஸ் டியூ டு சார்ஜ் கியூ இருக்கு, F31 இருக்கு, ரூட் 2f இருக்கு. நான் அப்படியே எழுதிக்கிறேன் அப்படின்னா, FQ equals to F31 plus root 2f. ஏன்னா both side balance ஆகுது கரெக்டா. ஓகே, இப்போ இந்த FQ ஓட வேல்யூ என்னன்னா K. எடுத்து பாருங்க, Q இந்த டிஸ்டன்ஸ் என்ன தெரியுங்க, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல கரெக்டா. இது வந்து A, இது வந்து A. ஸோ இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் என்னது, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கரெக்டா. ஸோ A ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் ரூட், இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் ரூட் 2a. இந்த இங்க இருந்து இங்க வர ஹோல் டிஸ்டன்ஸ். ஸோ இதோடைய ஹாஃப் தான் வந்து நம்ம எடுக்கிறோம் கரெக்டா. ஸோ ரூட் 2a பை 2 டிவைட் பை ரூட் 2a பை 2. அந்த ஹோல் டிஸ்டன்ஸ் ரூட் 2, அதுல பாதி அப்படின்றதால ரூட் 2a பை 2 ஹோல் ஸ்கொயர். Q இங்க கேபிட்டல் Q, ஏன்னா Qக்கும் ஸ்மால் Qக்கும் கேபிட்டல் Qக்கும் இடையில தான் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. F31 பார்ப்போமா, Q1 இந்த இருக்கு, Q3 இந்த இருக்கு. ஸோ இது ரெண்டு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ரூட் 2a. K Q இங்க ரெண்டுமே ஸ்மால் Q தான், ரூட் 2a ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் இந்த F வந்து என்ன நம்ம மேலே கண்டுபிடிச்சோம். இந்த Fன்றது K Q ஸ்கொயர் பை A ஸ்கொயர், K Q ஸ்கொயர் பை A ஸ்கொயர் கரெக்டா. இப்போ பார்ப்போம், K K K கேன்சல் ஆயிடுச்சா, Q Q Q கேன்சல் ஆயிடுச்சா, மிச்சம் என்ன இருக்கு, Q பை ரூட் 2a பை 2 ஸ்கொயர் பண்ணா 2a ஸ்கொயர் பை 4 ஈக்குவல்ஸ் டு Q பை ரூட் 2a ஸ்கொயர் பண்ணா 2a ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2 டிவைட் பை ரூட் 2q பை a ஸ்கொயர். இவங்க a ஸ்கொயர் a ஸ்கொயர் a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சா, 2 பை 4 என்னது 1 பை 2, Q பை 1 பை 2 அப்படின்னா என்னன்னா அது 2q ஆயிரும். 2q ஈக்குவல்ஸ் டு Q பை 2 பிளஸ் ரூட் 2q. இது ரெண்டு ஆட் பண்ணா வந்துருமா. ஸோ இதுல இருந்து Q செப்பரேட் பண்ணா இது என்ன பண்ணும், பை 2 பண்ணணும். பை 2 பண்ணா 1 பை 4 பிளஸ் ரூட் 2 பை 2 Q. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, ஆனா நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கல இந்த ஆப்ஷனும் இருக்கும், மைனஸ் ஆஃப் இதே வேல்யூ இருக்கும். ஸோ ஆன்சர்னா மைனஸ் சேர்த்துக்கணும். நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன்ல, கண்டிப்பா நடுவில் வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜை வச்சாதான் அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால அந்த கியூல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 0 ஆகும், நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும். அப்ப அப்படி ஆகலன்னா கண்டிப்பா அது வந்து மைனஸ் நெகட்டிவ் பார்ட்டிகளா தான் இருக்கும். ஓகே, இவ்வளவுதான் ஆன்சர். ஸோ மைனஸ் 1/4 பிளஸ் ரூட் 2/2 Q.
ஓகே, இப்போ ஈக்குலிபிரியம்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. Where should we put the third charge by which it will be in equilibrium? ஓகே, இந்த தேர்ட் சார்ஜ் Q இருக்குல்ல, இந்த தேர்ட் பார்ட்டிகிள ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து இந்த Qவும் இந்த Qவும் தான் இருக்கு, ஏன்ற டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கு, வேற எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ண போறோம்னா தேர்டா ஒரு Qன்றது பிளேஸ் பண்ண போறோம். இந்த கேபிட்டல் Q நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஆனா எங்க வைக்க போறோம்னு தெரியல, இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இல்ல இங்க சைட்ல கூட வைக்கலாம், மொத்தத்துல எங்கேயோ வைக்கணும். அப்படி வைக்கிறப்ப இந்த 3 சார்ஜுமே ஈக்குலிபிரியம்ல வரணும். ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது பார்ப்போம். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து Qவை சென்டர்ல, Qவை இது ரெண்டுக்கு இடையில வச்சுக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த Qக்கும் அதாவது ஸ்மால் Qக்கும் கேபிட்டல் Qக்கும் இடையில டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த எக்ஸ் தான் நான் கண்டுபிடிக்கணும், அதாவது எங்க வைக்கணும் அப்படின்றத இதுதான் சொல்ல போகுது. ஓகேவா? ஓகே, ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்னன்னா, அதுல எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அதாவது சப்போஸ் நிறைய ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த எல்லா ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸுமே கேன்சல் ஆயிருது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த Q வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நினைச்சுக்கிறோம். அப்போ இந்த ஸ்மால் Q கேபிட்டல் Q என்ன பண்ணுவோம், ரிப்பல் பண்ணும். கரெக்டா? இந்த கேபிட்டல் Q இந்த ஸ்மால் Q என்ன பண்ணுவோம், இதுவும் ரிப்பல் பண்ணும். கரெக்டா? ஸோ இப்போ இது வந்து ஓகே, இப்போ இந்த காம்பனன்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிகிள் வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு சொல்றேன்ல, அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏ, இது எக்ஸ் போக மிச்சம் வந்து என்னன்னா ஏ மைனஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள். இது செகண்ட் பார்ட்டிகிள் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் டியூ டு ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து இது, ஃபோர்ஸ் டியூ டு செகண்ட் சார்ஜ் வந்து இது. F1 ஈக்குவல்ஸ் டு F2, இந்த கண்டிஷன் தான் நமக்கு வரணும். ஓகேவா? இந்த கண்டிஷன் நம்ம எடுத்துக்கணும். F1 வந்து என்னது, K Q கேபிட்டல் Q, ஏன்னா Qக்கும் கேபிட்டல் Qக்கும் இடையில டிஸ்டன்ஸ் என்னன்னா எக்ஸ், ஸோ எக்ஸ் ஸ்கொயர். இந்த செகண்ட் பார்ட்டிகிள் பார்த்தோம்னா K Q கேபிட்டல் Q, ஏன்னா இந்த கேபிட்டல் Q இந்த ஸ்மால் Q இது ரெண்டு கேள்வியில நம்ம பார்க்குறோம், டிவைடட் பை A மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த K Q Q எல்லாமே கேன்சல் ஆயிரும், மிச்சம் 1 by x square equals to 1 by a minus x the whole square. இதுல இருந்து நம்ம என்ன கொண்டு வரோம், நான் கிட்ட எழுதுறேன், x square equals to a minus x the whole square, x equals to a minus x square root எடுத்துவோம், 2x equals to a, x equals to a by 2. மீனிங் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள்ல இருந்து நான் a by 2 டிஸ்டன்ஸ்ல வச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த கேபிட்டல் Q மேல எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது அப்படின்றத அதோட மீனிங். ஓகேவா? இதுதான் வந்து ஈக்குலிபிரியம் சார்ஜஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். அதே சேம் டைப் தான். இங்க வந்து என்னன்னா Q இருக்கு, 4Q இருக்கு, ரெண்டுமே ஏன்ற டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த Q கேபிட்டல் Q நம்ம எங்க வைக்கணும்ன்றதான் क्वेश्चन. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம x ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து a minus x. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் வச்சுக்கணும், இது செகண்ட் பார்ட்டிகிள் வச்சுக்கணும். இந்த கேபிட்டல் Q மேல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் பண்ணும், ரிப்பல் பண்ணல, ஸோ இப்படி வந்துடும் F1. இந்த செகண்ட் பார்ட்டிகிள் இதுவும் ரிப்பல் பண்ணும், ஸோ F2. நம்மளுடைய கண்டிஷன் F1 ஈக்குவல்ஸ் டு F2. F1 என்னன்னா K Q கேபிட்டல் Q டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர், ஏன்னா இங்கே Q இருக்கு, இங்கே கேபிட்டல் Q இருக்கு, டிஸ்டன்ஸ் எக்ஸ் இருக்கு, ஸோ அதை பண்ணியிருக்கோம். F2 என்னன்னா Q 4Q a minus x, K 4Q Q a minus x whole square. அப்போ Q Q K Q Q K கேன்சல் ஆயிருமா, மிச்சம் 1 by x square equals to 4 by a minus x whole square. a minus x whole square equals to 4x square. நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா a minus x equals to 2x. இதுக்கு மூவ் பண்ணோம்னா 3x equals to a,
எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு a/3. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள்ல இருந்து a/3 டிஸ்டன்ஸ்ல வச்சோம் அப்படின்னா, a/3 டிஸ்டன்ஸ்ல இந்த கேபிட்டல் கியூ பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த கேபிட்டல் கியூ மேல எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது. அதான் அதோட மீனிங். ஓகே, இப்போ கொஸ்டின் வந்து இப்படிதான் கேட்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிள்ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் பார்ட்டிகிள் 4q சார்ஜ்ல இருந்து கேபிட்டல் கியூ எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வைக்கணும் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேட்கறாங்க கரெக்டா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா a மைனஸ் எக்ஸ். a மைனஸ் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்களா, a/3 கண்டுபிடிச்சா 2a/3. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்றப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சாய்ஸ்ல வந்து கொஸ்டின்ல எந்த சார்ஜ்ல இருந்து டிஸ்டன்ஸ் கேட்கறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்புல கொடுக்கணும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் முடிச்சுக்குவோம். சேம் அதே மாதிரி தான். இங்கே வந்து 4q இங்கே 25q. ஏற்கனவே 2 கொஸ்டின் போட்டதால நான் இதை கொஞ்சம் ஸ்பீடாக போடுறேன், அப்படியே பாருங்க. 4q 25q 2 சார்ஜ் இருக்கா, ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் என்னன்னா a. நடுவில் நான் ஒரு q பார்ட்டிகுலர் பிளேஸ் பண்ண போறேன். இது எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா, இது வந்து a மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கு கரெக்டா. ஸோ இது ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜஸ், ஸோ ரிப்பல் பண்ணும். இது f1. அகைன் இது ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜ், ஸோ இது ரிப்பல் பண்ணும். இது f2. நம்மளுடைய கண்டிஷன் f1 ஈக்குவல்ஸ் டு f2. ஏன்னா ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் பொறுத்தவரை 4q q by x ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு k. இது என்ன 25q ல, ஸோ 25q q by a minus x the whole square. q q k எல்லாமே கேன்சல் ஆயிரும். மிச்சம் 4 by x square equals to 25 divided by a minus x whole square. நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2 by x equals to 5 by a minus x. கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். 2a minus 2x equals to 5x. ஆட் பண்ணுவோம். 2a equals to 7x. xன்றதுன்னா 2 by 7a. இந்த 2 by 7aன்றது எதுல இருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ்? இந்த 4q ல இருந்து q குள்ள டிஸ்டன்ஸ். சப்போஸ் நம்ம q ல இருந்து 25q குள்ள டிஸ்டன்ஸ் வேணும்னா a minus 2 by 7a பண்ணிட்டோம்னா வந்துடும். இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இது வந்து q கரெக்டா, இது வந்து -4q. q -4q இப்போ வந்து ரெண்டுமே சேம், ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ். நம்ம போன சம்ல பண்ண மாதிரியே பண்ணிடலாம். இது என்னன்னா ரெண்டுமே ஆப்போசிட் சார்ஜஸா இருக்கா. ஸோ ஆப்போசிட் சார்ஜஸா இருக்கப்ப என்ன கண்டிஷன்னா, எந்த சார்ஜுடைய வேல்யூ சின்னதா இருக்கோ அதுக்கு பக்கத்துல வெளியில வச்சிடணும் நம்மளுடைய கியூவை. ஓகேவா. ஸோ கியூ வந்து போன சம்ஸ்ல நம்ம இது ரெண்டுக்கும் இன் பிட்வீன் நம்ம பிளேஸ் பண்ணிட்டு இருந்தோமா, இப்போ இது ரெண்டுக்கும் வெளியில அவுட் சைட்ல வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இது கொஸ்டினை கொடுத்துருக்கிறது ஏ. ஓகே, ஸோ சேம் போன கொஸ்டின் மாதிரியே தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டல் கியூ ஸ்மால் கியூ இது ரெண்டும் என்ன பண்ணுவோம், சேம் சார்ஜ்ன்றதால ரிப்பல் பண்ணுவோம். இது f1. இந்த கேபிட்டல் கியூவும் -4q என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது f2. நம்மளுடைய கண்டிஷன் f1 ஈக்குவல்ஸ் டு f2. f1 வேல்யூ என்னதுன்னா கேபிட்டல் கியூ qx. ஸோ k q கேபிட்டல் q டிவைட் பை x ஸ்கொயர். நம்ம எதுக்கு பார்த்தோம்னா கேபிட்டல் q இங்க -4q இருக்கு. டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா x a. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, x plus a. டோட்டல் டிஸ்டன்ஸ் x plus a கரெக்டா. ஸோ k q அதாவது 4q q by a plus x the whole square.
அதே மாதிரி கேக்யூ கேன்சல் ஆயிரும், கியூவும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்குன்னா 1/x² ஈக்குவல்ஸ் டு 4/a + x the whole square. இது ரெண்டுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1/x ஈக்குவல்ஸ் டு 2/a + x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். a + x ஈக்குவல்ஸ் டு 2x, a ஈக்குவல்ஸ் டு x. அவ்வளோ. அப்போ இந்த கியூன்ற சார்ஜில் இருந்து நம்ம ஏன்ற டிஸ்டன்ஸை தள்ளி வைக்கணும். இல்லாட்டி இந்த -4q சார்ஜ் வந்து இதில் அந்த ஏவா, ஸோ a + a 2aன்ற டிஸ்டன்ஸில் நம்ம தள்ளி வைக்கணும். இந்த மாதிரி ஓகே. நம்ம இந்த லெக்சர்ல சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ், ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் எப்படி ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஈக்குலிபிரியம் ஆஃப் சார்ஜஸ், அதாவது ரெண்டு பார்ட்டிகள் இருக்கு, அதுக்கு நடுவுல இல்லாட்டி வெளியில இன்னொரு பார்ட்டிகளை பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்றது மூலமா அந்த பார்ட்டிகுலர் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கணும். அந்த மாதிரியான ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ஸ், அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் என்னன்றத இந்த லெக்சர்ல நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் லெக்சர்ல இதை பத்தி எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம போட்டு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.